வணக்கம் நண்பர்களே. நான் முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்றேன் மக்களே, நம்ம வீடியோவை இப்போதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு இன்ட்ரோ, அவுட்ரோ அண்ட் ஒரு கிளியரான வாய்ஸ் இருக்காது. ஆனா இனிமே அது நடக்காது மக்களே. மோஸ்ட்லி இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் ஆனிமேயோட ரீகேப் 2. ஆர்தர் அந்த பயங்கர சம்பவத்துக்கு அப்புறம் எப்படியோ உயிர் பிழைச்சு நதியிலிருந்து தப்பி ஒரு குகைக்கு வந்து சேர்ந்தான். ஆனா அங்க ஒரு பயமுறுத்துற மான்ஸ்டர் நிக்குது. இங்க தங்கலாம்னு வந்தது தப்போ ஆர்தர் மனசுல நினைக்கிறான். சர்வைவ் பண்ண சான்ஸ் கூட்டலாம்னு மான்ஸ்டர் மேல அட்டாக் பண்றான். ஆனா அது ஒரே அடியில ஆர்தரை வானத்துல தூக்கி அடிச்சிருச்சு. கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லுது. நான் ஈவில் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன்னு. ஆனா ஆர்தர் இதை ட்ரஸ்ட் பண்ணணுமான்னு டவுட்டா இருக்கான். எப்படியோ ஆர்தர் இன்னும் காயத்தோட இருக்கான். சாப்பிட்டாம எதுவும் ஹீல் ஆகாது. மான்ஸ்டர் குகை சுவத்திலிருந்து பழங்களை பறிச்சு இதை சாப்பிட்டு சொல்லுது. ஆனா ஆர்தர் இந்த பழங்களை சாப்பிட மாட்டேன்னு சொல்றான். காலில் அடிபட்டு இருக்கு, ஏந்திருக்கலாம்னு பாக்குறான். ஆனா அவனுக்கு வலிக்குது. மான்ஸ்டர் டேய் அழுவுறதை நிறுத்து, அந்த சம்பவத்துல இருந்து நீ உயிரோட இருக்கிறதே மிராக்கிள்னு சொல்லுது. ஆர்தருக்கு நிறைய கேள்வி இருக்கு. ஆனா மான்ஸ்டர் பழம் சாப்பிட்டு அப்பதான் பேசுவேன் கண்டிஷன் போடுது. முதல்ல தயங்கினாலும் ஒரு வாய் கடிச்சு பாக்குறான். அட டேஸ்ட் சூப்பர். மான்ஸ்டர் கிட்ட எங்க அப்பா அம்மா இப்ப எப்படி இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா கேக்குறான். மான்ஸ்டர் சொல்லுது, நான் இந்த குகையை விட்டு வெளியே போக முடியாது, உன் குடும்பத்தை செக் பண்ண முடியாது. ஆனா தூரத்தை பாக்குற ஒரு அபிலிட்டி இருக்குன்னு ஒரு ஸ்கிரீன் கிரியேட் பண்ணி ஆர்தரோட பேரண்ட்ஸ் மீதி பேண்டிட்ஸை எல்லாம் தோற்கடிச்சதை காட்டுது. அவனுங்க இன்னும் உயிரோட நல்லா இருக்காங்க. ஆர்தர் மான்ஸ்டருக்கு நன்றி சொல்றான். இங்க கொஞ்ச நாள் இருக்க போறதால மான்ஸ்டரோட ஃப்ரெண்ட்லியா இருக்க முடிவு பண்றான். மான்ஸ்டரோட பேரு சில்வியா, ரொம்ப நல்லவளா இருக்கா. அடுத்த சில நாள் ஆர்தர் இங்கேயே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து காயம் ஹீல் ஆகிற வரை இருக்கான். சில்வியா ஃபுல்லா அவன் கவனிச்சுக்கிறான். காயங்கள் ஹீல் ஆனதுக்கு அப்புறம் ஆர்தர் மூடி வரைக்கும் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு ஆசைப்படுறான். ஆனா சில்வியா சொல்றா, டேய் நீ தனியா வீட்டுக்கு போக முடியாது. இந்த குகை ஏல்வன் ஃபாரஸ்டோட எல்லையில இருக்கு. இங்க மேஜிக்கல் பீஸ்ட்ஸ், பேண்டிட்ஸும் நிறைய இருக்காங்க. நீ இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்றா. அதுக்காக லைஃப் ஃபுல்லா இங்கேயே இருக்க போறதும் இல்ல. சில்வியாக்கு டிமென்ஷனல் ரிஃப்ட் ஓபன் பண்ண அபிலிட்டி இருக்கு. இது என்னன்னு எனக்கும் தெரியல, ஆனா போக போக என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆர்தர் வீட்டுக்கு இல்லனா இந்த ஃபாரஸ்ட்டை விட சேஃபான இடத்துக்கு அனுப்ப முடியும். ஸோ டைமென்ஷனல் ரிஃப்ட்னா டெலபோர்ட் மாதிரி போல மக்களே. ஆனா அதை கிரியேட் பண்ண நிறைய டைம் ஆகும். அதனால ஆர்தர் வெயிட் பண்ணணும். வேற வேலை இல்லாததால ஆர்தர் ஒரு குச்சியை எடுத்து ஷார்ட்ஸ்மேன்ஷிப் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னும் சில நாள் போகுது. சில்வியாவோட கம்பெனியை ஆர்தர் என்ஜாய் பண்றான். ஆனா அவள் பத்தி ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியல. ஜஸ்ட் தெரிஞ்சது அவ பயமுறுத்துற மான்ஸ்டர் மாதிரி இருக்கா, ஏதோ ஒண்ணுக்கு இங்க பாத்துங்க இருக்கா, ஆனா ரொம்ப கைண்டான. சோர்ட் ட்ரைனிங் முடிச்சு ஆர்தர் ஒரு கல்லுல உட்காந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றான். சில்வியா இம்ப்ரெஸ் ஆகுறா. இவ்வளவு சின்ன வயசுலயே கோர் இருக்கா, ஆனா இதை யாரும் கத்து கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்றான். கைய நீட்டி மானா பெரிய அளவுல கேதர் ஆகிற மாதிரி பண்றான். ஆர்தர் ஆச்சரியப்படுறான். ஏன்னா சில்வியா ஸ்பெல் காஸ்ட் பண்ணும் போதே மானா கத்தர் பண்றான். இதை ஆர்தர் கத்துக்கிட்டா அன்பிலீவபிளா ஸ்ட்ராங் ஆகிடுவான். ஆனா சில்வியா டீச் பண்றதுக்கு முன்ன இந்த பவர் வச்சு என்ன பண்ணுவான்னு கேக்குறான். ஆர்தர் இத பத்தி யோசிச்சதே இல்லை. ஆனா இப்போ நினைக்கும் போது பேண்டிட்ஸ் காரணமா குடும்பமும் ஃப்ரெண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் அழிஞ்சது ஞாபகம் வருது. என் குடும்பத்தை ஹர்ட் பண்ணவனுங்களை டிஸ்ட்ராய் பண்ணுவேன் சொல்றான். ஆனா சில்வியாவுக்கு இந்த பதில் பிடிக்கல. ஆர்தரோட நெத்தியில ஒரு அடி விடுறா. அவன் பின்னாடி தள்ளி போய் விடுறான். இப்படி நினைக்கிறவனுக்கு நான் டெக்னிக் டீச் பண்ண மாட்டேன்னு சொல்றான். ஆர்தருக்கு புரியல. எதிரிய கொல்ல நினைக்கிறது நார்மல் தானேன்னு கேக்குறான். சில்வியா பாயிண்ட் ப்ரூவ் பண்ண ஆர்தர் தலை மேல விரல் வச்சு, இதால உன் மாண்டையை உடைக்கலாம், இல்ல ஜென்டிலா டச் பண்ணலாம், எது வேணும்னு கேக்குறான். ஆர்தர் நன்றாக ஒரு சத்தம்னு சொல்றான். யாரு செத்து போக விரும்புவான்னு நினைக்கிறான். சில்வியா சொல்றா, கோபமும் வெறுப்பும் உன்னை கட்டுப்படுத்த விடாத, உன் வாழ்க்கை முழுவதும் தனிமையாகிடும், உன் லைஃபை வேஸ்ட் பண்ண வேணாம். மறுபடி கேக்குறா, இந்த பவரை வச்சு என்ன பண்ணுவான்? ஆர்தர் இப்போ சீரியஸா யோசிக்கிறான். தனக்கு க்ளோஸ் ஆனவங்களோட சிரிப்பு மனசுல வருது. நான் கேர் பண்ணவங்களை ப்ரொடெக்ட் பண்ண பவர் யூஸ் பண்ணுவேன்னு சொல்றான். சில்வியாக்கு இந்த ஆன்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே டைம்ல குகை வெளியே ஒரு மான்ஸ்டர் சில்வியா மாதிரியே இருக்கிறது. அவ ட்ராக் பண்ணி கிட்ட வந்துட்டே இருக்கு. ஆர்தரோட பழைய உலகத்துல அவன் கிங்.
ஆனா ஃபுல் பவரும் செனட்டர்ஸ் கையில இருந்துச்சு. ஆர்தர் ஜஸ்ட் வார் பண்றதுக்கு வார் ஏஜென்ட்டா இருந்தா செனட்டர்ஸ் எப்போ வேணும்னு வயலண்ட் பண்ண தூண்டி விடுறாங்க. ஆனா அவனுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை. இப்போ பிரசன்ட்டுக்கு வரோம். சில்வியா ஆர்தருக்கு தன் டெக்னிக் டீச் பண்றான். டிமோ காட்டி நீ ட்ரை பண்ணுன்னு சொல்றா. ஆர்தர் ஏர்ல மானா கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் மானாவை பவர் அப்புக்கு யூஸ் பண்றான். ஸ்ட்ரெங்த உடனே ஃபீல் பண்றான். சில்வியா கிட்ட ஓடி ட்ரைனிங் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்றான். திடீர்னு சில்வியாவுக்கு யாரோ வாராங்கன்னு சென்ஸ் ஆகுது. ஆர்தரை ராக்ல தள்ளி விடுறா. சத்தம் போடாதுன்னு சொல்றான். ஆர்தருக்கு என்னன்னு புரியல. ராக்கு பின்னாடி ஒளிஞ்சு பாக்குறான். சில்வியா மாதிரியே இன்னொரு மான்ஸ்டர். சில்வியாவுக்கு இவன் யாருன்னு தெரியும். இங்க எப்படி கண்டுபிடிச்சான்னு ஷாக் ஆகுறான். ஆனா செகண்ட் மான்ஸ்டர் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சில்வியா என் கூட வான்னு டிமாண்ட் பண்றான். சில்வியா முடியாதுன்னு சொல்ல அவன் உடனே பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆர்தர் சில்வியாவை ஹெல்ப் பண்ண ஓடணும்னு நினைக்கிறான். ஆனா அவளோட வாய்ஸ் மைண்ட்ல கேக்குது, என்ன பத்தி வரி பண்ணாதன்னு சொல்றான். செகண்ட் மான்ஸ்டர் கூட்டுறவு பண்ணு, இல்லனா உன்னை கொல்ல வேண்டி இருக்கும் நீ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா சில்வியா சாகிறது பெட்டர்னு சொல்லி மானா சார்ஜ் பண்ணி ட்ரூ ஃபார்மை ரிவீல் பண்றான். சில்வியா ஆக்சுவலி ஒரு டிராகன். இந்த ஃபார்ம்ல முன்ன விட பவர் ஜாஸ்தியா இருக்கும். அவளோட ஃபயர் ப்ரீடிங்க செகண்ட் மான்ஸ்டர் மேல ஃபயர் பண்றான். அவன் பிளாக் பண்றான். ஆனா நீ முட்டாள்தனமா பண்ற, உன் பாடி ஸ்டேட்ல இவ்வளோ பவர் யூஸ் பண்ணா உன்னால சர்வைவ் பண்ண முடியாதுன்னு சொல்றான். சில்வியாக்கு இது தெரியும். ஆனா நான் ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டேன்னு சொல்றான். செகண்ட் மான்ஸ்டரை வால்ல தள்ளுறா. ஆனா அவன் ஃபைட்ல இருந்து அவுட் ஆகல. கவுண்டர் பிளாஸ்ட் சில்வியா மேல மழை மாதிரி போடுறான். சில்வியா ரொம்ப டேமேஜ் ஆகுறா. ஆனா இப்போ ஆர்தர் பத்தி வரி ஆகுறா. ஏன்னா அவங்க பைட் பண்ற இடம் அவன் ஹைட் பண்ணி இருக்க இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. செகண்ட் மான்ஸ்டர் அகைன் பிளாஸ்ட் லான்ச் பண்றான். சில்வியா டாஜ் பண்ணினா ஆர்தர் மேல பற்றும். ஸோ ஃபுல் பவர் யூஸ் பண்ணி டைம் டெம்பரரிலி ஸ்டாப் பண்றான். டைம் ஸ்டாப் ஆனப்போ ஆர்தர் ஹைடிங்ல இருந்து வெளியே வர சொல்றான். ஆர்தர் சேஃப்னு நினைச்சு வெளியே வர்றான். நிறைய கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறான், குறிப்பா சில்வியா டிராகன். ஆனா நேரம் இல்ல. இடம் நிறுத்தும் ஆற்றல் சீக்கிரம் முடிய போகுது. சில்வியா ஆர்தர் சீக்கிரம் இங்க இருந்து அனுப்பணும். டைமென்ஷனல் ரிஃப்ட் ஓபன் பண்றா. ஆனா அவளுக்கு அடி ரொம்ப பட்டு இருக்கனால ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்ண டைமும் இல்ல. போர்ட்டல் ஆர்தர் வீட்டுக்கு இல்ல, ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. ஃபாரஸ்ட்ல அனுப்ப வேணாம்னு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணா. ஆனா சாய்ஸ் இல்ல. ஆனா சில்வியா கான்பிடென்ட்டா நான் டீச் பண்ண டெக்னிக்கோட ஆர்தர் சர்வைவ் பண்ணி வீட்டுக்கு போயிடுவான்னு நினைக்கிறான். மறுபடியும் உன் பவரை எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு கேட்கிறான். ஆர்தர் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ண மட்டும் யூஸ் பண்ணுவேன்னு சொல்றான். சில்வியாவுக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு. செல்ஃபிஷா பவர் யூஸ் பண்ண மாட்டான்னு. ஆர்தர் போறதுக்கு முன்ன சில கிஃப்ட்ஸ் கொடுக்குறான். ஆர்தர் முன்னாடி ஒரு எக்கும் ஃபெதரும் ஃபார்ம் பண்றா. எக்க ஃபெதர்ல முடிஞ்சு நல்லா பாத்துக்கோன்னு சொல்றா. இறுதி பரிசுவா சில்வியா ஆர்தரோட கையில ஒரு சிம்பிளும் கொடுக்குறா. சில்வியா எக்ஸ்பிளைன் பண்ண இப்போ ஸ்ட்ரென்த் இல்ல, ஒரு நாள் இதை யூஸ் பண்ண புரிஞ்சுக்குவான்னு சொல்றான். சில்வியா மன்னிப்பு கேட்கிறா. நீ முதல்ல இங்க வந்தப்பவே உன்னை வீட்டுக்கு டெலிபோர்ட் பண்ணிருக்கலாம். ஆனா உன் கூட இருக்க ஃபன்னா இருந்துச்சு. என் பண்ண விரும்பல. இப்போ என்னோட செல்ஃபிஷ் டிசிஷன்னால உன்னை டேஞ்சர்ல விட்டுட்டேன். ஆர்தர் பேட் ஃபீல் பண்றான். சில்வியா இவ்வளோ டீச் பண்ணியும் அவ சேவ் பண்ண பவர் இல்லைன்னு. டிராகனா இருந்தாலும் மான்ஸ்டரா இருந்தாலும் சில்வியா அவனுக்கு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. நீ எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்றான். சில்வியா ஒதுக்கி உனக்கு ஏற்கனவே அம்மா இருக்கான்னு சொல்றான். ஆர்தர் சரி கிராண்ட்மாவாருன்னு சொல்றான். சில்வியா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா கிராண்ட்மான்னு கூப்பிடுறது கியூட்டா இருக்கு, இன்னொரு தடவை சொல்லுன்னு கேட்க ஆர்தர் ஹாப்பியா சொல்றான். சில்வியா ஆர்தரை இனி பார்க்க முடியாததுக்கு சேட் ஆகுறா. ஆனா டைம் போர்ட்டலுக்கு தள்ளி அனுப்புறா. ஆர்தர் கிஃப்டோட போர்ட்டல்ல நடக்கிறான். ஆனா லாஸ்ட் செகண்ட்ல மைண்ட் சேஞ்ச் பண்ணி சில்வியா நீயும் வான்னு கத்துறான். ஆனா சில்வியா போர்டல் அச் பண்ணி ஆர்தரை அனுப்பிடுறான். டைம் ரிசியூம் ஆகுது. செகண்ட் மான்ஸ்டரோட பிளாஸ்ட் சில்வியா மேல ஹிட் ஆகுது. ரொம்ப அடி வாங்குறா. சில்வியா கிரவுண்ட்ல கலாப்ஸ் ஆகி விழுகிறா. ஆனா செகண்ட் மான்ஸ்டர் இவ இவ்வளோ ஈஸியா டை ஆக மாட்டான்னு சொல்றான். சில்வியா பக்கத்துல அவன் வந்ததும் ரிமைனிங் எனர்ஜி ஃபுல்லா யூஸ் பண்ணி 1 மீட்டர் ரேடியஸ்ல எல்லாம் இன்சினரேட் பண்ண பிளாஸ்ட் ஃபயர் பண்றா. செகண்ட் மான்ஸ்டரோட கதை அங்கேயே முடிஞ்சு. ஆர்தர் டெலிபோர்ட் ஆகும்போது சில்வியால இருந்து லாஸ்ட் மெசேஜ் கேட்கிறான். பவரை சரியான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணு, ஞாபகம் வச்சுக்கோன்னு கேட்கிறான். ஆர்தர் யோசிச்சு பண்றான். ஆனா நடந்ததுக்கு சேட் ஆகுறான். சில்வியா இந்த உலகம் ரொம்பவும் மோசமானது, இப்படி எப்பவாவது நடக்கும், அதனாலதான் நீ இதை நல்லதா ஆக்கணும்னு சொல்றான். ஆர்தர் நான் எப்படி உலகத்தை சேஞ்ச் பண்ண முடியும்னு கேட்கிறான். சில்வியா
உடனே பண்ண வேணாம், பொறுமையா பண்ணு. இது உனக்கு முதல் தடவை இல்ல உலகத்தை கண்ட்ரோல் பண்ணதுன்னு சொல்றா. சில்வியாக்கு ஆர்தரோட பாஸ்ட் லைஃப்ல அவன் ஒரு கிங்னு தெரியும். அப்போ ரூல் பண்ண விதத்தோட இது வேற மாதிரி இருந்தாலும் ஆர்தர் இதை நல்ல உலகமா மாத்துவான்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆர்தர் எந்திரிக்கிறான். சில்வியாவோட ரெக்வஸ்ட ஃபுல்ஃபில் பண்ணுவேன்னு நிஜமா நினைக்கிறான். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து வெளியே போக வழி கண்டுபிடிக்கணும். அதோட இந்த எபிசோட் ஓவர் மக்களே. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் மறக்காம பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இதே போல நிறைய அனிமே பார்க்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.